அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் நமது நாட்டிலே இயங்கி வருகிற லட்சுமி விலாஸ் பேங்க் வங்கி என்ற ஒரு வங்கி இப்போ திவாலாகிவிட்டது. ஏறக்குறைய 12,000 கோடி மக்கள் 12,000 கோடி ரூபாய்கள் மக்களால் அதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காசு 94 வருஷமாக இயங்கி வந்த ஒரு வங்கி இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அது திவால் நிலைக்கு வந்து விட்டது. இந்த திவால் வந்த பிறகு இந்த 1 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தடை போட்டிருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியில் இருந்து எந்த கொடுக்கல் வாங்கல் எதுவும் வச்சுக்கிறக்கூடாது, யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தடை விதித்திருக்கிறார்கள். டெபாசிட் செஞ்சவங்க கூட அதிகபட்சமாக என்ன செய்யலாம், ஒரு தொகையை நிர்ணயித்து 5 லட்சம் தான் எடுக்கலாம். 1 கோடி ரூபா நீங்கள் வைத்திருந்தாலும் சரி, அதுக்குரிய காரணங்களை சொல்லி அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் காட்டி, ஒரு கல்யாணம் ஒரு மருத்துவம்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்லாம் உன்னை கொடுத்து உங்கள் காசை வாங்குறதுக்கு அவ்வளோ கண்டிஷன் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் எதனால் முதல்ல எதனால் ஏற்படுதுங்கிறது நம்ம விளங்கி கொள்ளணும். 2வதாக நம்ம வங்கியில் போடுற பணம் பாதுகாப்பாக இருக்குமா, இப்படி ஆகிவிட்டால் நம்ம பணத்துடைய கதி என்ன சட்டப்படி, அதையும் நம்ம விளங்கி வைத்து கொள்ள வேண்டும். எதனால் இது திவால் ஆகுதுன்னு கேட்டால், இவன் வட்டியில் தான் சம்பாதிக்கிறான். திவால் ஆகாது. வட்டினா கொள்ளை தானே, கொள்ளை அடிக்கிறான் பல மடங்கு. நமக்கு தான் நம்ம டெபாசிட் பண்ணோம்னா மார்க்கத்தில் கூடாது, ஆனால் மக்களுக்கு அவன் என்ன கொடுக்குறான், சின்ன அளவில் நமக்கு வட்டி நம்ம கணக்கில் வரவு வைக்கிறான். அவன் வாங்குகிற வட்டி எவ்வளோவா இருக்குது, பன்மடங்காக இருக்கிறது. அவன் பல கோடிகளை 12,000 கோடியும் வட்டிக்கு விட்டா எவ்வளோ வரணும், தாறுமாறாக வரணும். வங்கிகள் அப்படித்தான் பெருகி கொண்டே இருந்தது. ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட ஊர்களில் இந்த கிளை இருக்கிறது. அந்த அளவுக்கு 94 வருஷமாக பெருகினது காரணம் என்ன, இந்த வட்டினால் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தினால தான். அப்படி சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி நஷ்டம் வரும்? நீ சும்மா கொடுக்கல, எங்களுக்கு வாங்க எந்த ஒரு பணத்தை நாங்கள் கேட்டாலும் எங்கள்கிட்ட வட்டி போட்டு வாங்கிக்கிற, ஒரு மாடு வாங்கணும்னு கேட்டாலும் வட்டி போடுற, வீடு கட்டணும்னு கேட்டாலும் வட்டி போடுற, ஒரு காரு பைக்கு வாங்கணும்னு லோன் கேட்டாலும் அதில் வட்டி போட்டுக்கிற. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வட்டி போட்டு வாங்கும் பொழுது உனக்கு எப்படி லாஸ் ஆகும் என்று கேட்டால், லாஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கம் தான். அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொண்டே கடனை கொடுத்தா ரொம்ப வருமே. நான் பொய்யா ஒரு ரெக்கார்டெலாம் உண்டாக்கி ஒரு 500 கோடி ரூபா கடன் கேட்குறேன்னு வைங்க, அது அந்த பொய் ரெக்கார்டை அந்த மேனேஜர்லாம் சரி கட்டிட்டான்னு சொன்னால் அவன் கொடுத்துருவான். ஆனால் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஆனால் எதுக்கு இது கொடுக்குறான், 500 கோடி கொடுத்து 500 கோடிக்கு எவ்வளோ வட்டி அப்படி நினச்சி கொடுக்குறது. இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்த 10,000 கோடி கொடுத்ததுனால தான் அவங்ககிட்ட இருந்து வட்டியும் வரல, அசலும் வரல. அசல் வரல என்ன ஒன்று அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அப்படி வரலன்னு சொன்னால் 44% தான் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கணும். முடியலன்னு சொல்லிட்டானா எவ்வளோ வாங்கணுமா, 44% தான் வாங்கிக்கிறணும். அப்போ நான் 1 லட்ச ரூபான்னு சொன்னால் 44,000 தான் வாங்கிக்கிறணும். மீதி 56 ரூபா போனதை போக்கு தான். அப்போ அவன்கிட்ட எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அரசாங்கம் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக வருது, கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் அதிகபட்சம் 44 தான், முடியலைன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு கட்ட இயலலை, எங்களுக்கு சிரமமாக இருக்குது என்று சொன்னார்களே. ஆனால் அவர்கள்ட்ட 44% தான் வாங்கணும்னு சொன்னவுடனே இந்த 44 வாங்கினா என்ன ஆகும், லாஸ். 44 தராமல் ஓடி போனவன் தனியாக இருக்கிறான். வெளிநாட்டுக்கு அப்படி கடனோடு என்ன செஞ்சிருவான், ஓடி போயிடுவான். சொத்துக்களை ஜப்தி பண்ண போனால் சொத்து அவன் சொத்தாக இருக்காது, அவன் சொத்துன்னு போய் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஏன் சொத்து அவன் சொத்துன்னு கொடுத்து என்ன செய்வான், கடனை வாங்கிட்டு போயிடுவான். அந்த சொத்தை பறிமுதல் செய்ய வந்தீர்களே, ஆனால் அப்போ தான் தெரியும் ஏன் சொத்தை எப்படி நீ பறிமுதல் செய்யும் போது தான் போர்ஜரியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இருக்கிறான்னு வழங்குது. இப்படி எதுவும் தனி பண்ண முடியாது. பேங்கில் நம்ம விவரமானவங்க தான் இருக்கிறாங்க, துணிக்கு பார்ப்பாங்க. நீங்கள் சாதாரண மக்கள் கடன் வாங்க போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆவணாவுக்கு பதிலாக ஈனா போட்டிங்கன்னா தரமாட்டாங்க, ஏக்கு பதிலாக பிஏ போட்டிங்கன்னா என்ன செய்ய மாட்டான், உனக்கு கடன் இல்லைன்றுவாங்க. அவ்வளோ நுணுக்கமாக இருப்பாங்க. சரி கட்டி தான் எல்லாம் தெரியும், தப்புண்டு பொய்யான டாக்குமெண்ட்டு தெரியும். அவனுக்கு 500 கோடி வாங்கினா அவனுக்கு ஒரு 5 கோடி. அதை கொடுப்பதன் மூலமாக அதனுடைய நிர்வாகி அதிகாரிகள்லாம் ஊழலுக்கு துணை போனதுனால இப்படி கொடுத்தது வரலன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் கௌரவம். அதுக்கு பேர் என்ன, வாராக்கடன். இருக்குது, வரணும் போகலாம், இல்லை வரும் அப்படின்னு சொல்கிறது வராது. ஆனால் இவன் என்ன செய்யறான், வாராக்கடன் போட்டு கணக்கில் கழிச்சு விட்ருவாங்க. வாராக்கடன் போட்டிங்களா என்ன ஆகும், அப்போ இவன்கிட்ட இருக்கிற முதலீடை விட அதிகமாக கடனை கொடுத்துட்டான். அப்போ டெபாசிட் செஞ்சவங்களும் கொடுக்க முடியாது, எல்லாம் அங்கே கொடுத்தாச்சு. இதை வாங்கி அவன் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்தான், சின்ன சின்ன மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய கேள்வி கேட்குறான், தரமாட்டேங்கிறான், செக்யூரிட்டி இல்லைங்கிறான். இதை கொடுத்து வீணாக்கிட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னா திவால் ஆயிடுச்சு. இப்படி திவாலானால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும், நீ தானே வங்கி நடத்த அனுமதிக்கிற, அவனா செய்யலையே. அரசு அனுமதி இல்லாமல் நிதி நிறுவனம் நடத்த முடியுமா, நடத்த முடியாது. அரசு அனுமதி நடக்கும்போது திவாலாகும் என்று சொன்னால் அதுக்கு அரசு பொறுப்புன்னு சொல்லணுமா இல்லையா? யாரும் எதை நம்பி நம்ம கொடுக்குறோம், நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது,
நம்ம போட்ட பணத்தை வந்து இவன் இல்லைன்னு தின்னுட்டா கூட கவர்மெண்ட் நமக்கு நியாயம் வழங்கும்னு இருக்கணுமா இல்லையா? இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் வழங்குறாங்க. என்ன நியாயம்? நீ எத்தனை கோடி போத்தாலும் சரி, திவால் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 5 லட்சம் உனக்கு தருவோம். கோடி ரூபா போட்டாலும் சரி, 5 கோடி போட்டாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிற ரூபாய் வெறும் 5 லட்சம். 5 லட்சத்தை இவன் தர மாட்டான், 5 லட்சம் இன்சூரன்ஸ் கம்பெனி தரும். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்த உடனே அந்த அக்கௌண்ட்டை இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து திவால் ஆனதுக்காக வேண்டி செக்யூரிட்டி இல்லாமல் போச்சுல, இன்சூரன்ஸ் பைக்கு டேமேஜ் போனால் அரசு இன்சூரன்ஸ் தர்றான்ல, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி தரும். பேங்கில் போய் கேட்க இயலாது. உனக்கு உள்ளது வெறும் 5 லட்சம் தான். அது இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த அக்கௌண்ட்லாம் கொண்டு காட்டி பாலிசியை காட்டி நீ அதில் கிளைம் பண்ணிக்க. அதில் ஒரே ஒருத்தனுக்கு லாபம் இருக்குது. 5 லட்சத்துக்கு கீழே போட்டான்ல, ஒரு 1000 தான் கம்மி டெபாசிட் போட்டிருக்கான், அவனுக்கு 5 லட்சம் கிடைச்சிடும். ஏன்னு கேட்டால் பணத்துக்காக, செக்யூரிட்டிக்கு உள்ளது. இது இன்சூரன்ஸ் பணம். அந்த இன்சூரன்ஸ் பணம் என்பது 1000 ரூபா அவன் கணக்கில் இருந்தாலும் சரிதான். என் கணக்கில் நான் போட்டேன் திவாலாகிவிட்டது அப்படின்னு போனான்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவனுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். அதை வாங்குவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. 5 கோடி போட்டால் அவனுக்கு 5 லட்சம் தான், 10 கோடி போட்டால் 5 லட்சம் தான். அப்போ எத்தனை கோடிகள் போட்டால் 5 லட்சம் தானே? அது 1 லட்சமாக தான் இருந்துச்சு. 2020 தான் 5 லட்சம் ஆக்குனாங்க. இப்போ 2020 ஆண்டு தான் 5 லட்சம் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1 லட்சம் தான் இருந்தது. இப்போ இதான் நியாயமா? மக்கள் போட்ட பணத்துக்கு இதான் கேரண்டியா? அப்போ ஏன் தனியார் வங்கி எவ்வளோ அனுமதிச்சு வச்சுருக்கிறீங்க? எத்தனை தனியார் வங்கி இருக்கிறது? அப்போ வந்து கரூர் வைசியா வங்கின்னு இருக்கிறது, அது மாதிரி வந்து மெர்கண்டைல் வங்கின்னு இருக்கிறது, நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரியான தனிப்பட்ட நபர்களை வங்கி ஆரம்பிக்க அனுமதி கொடுக்குறீங்க. எங்கள் வங்கி தாங்கிற மாதிரி அவங்க கொடுக்குற செக்கு டிராஃப்ட்லாம் செல்லும்னு சொல்கிறீங்க. லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறீங்க. இது ஒரு அரசாங்கத்துடைய வேலையா? அப்போ நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வங்கியில் கொண்டு அதிகமாக போட்டு வைக்கிறது ஆபத்தானது. இதில் வந்து இதில் போட்ட 4 பேர் நீங்கள் இருக்க மாட்டீங்களா? யாராவது இந்த லட்சுமி விலாஸ் பேங்கில் போட்ட ஆளுக்கு அந்த பணத்துக்கு என்ன வருது? அப்போ பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த வங்கியில் வைத்தால் பாதுகாப்பு, அது செக்யூரிட்டியாக இருக்கும்னு நினைத்தீர்களே, ஆனால் டோட்டலாக இல்லாமல் போயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்த்துருப்பீங்க. அதனால் வங்கிகளில் சேமிப்பு வைப்பதை வந்து இது முதல் தடவையா? 94 வருஷத்து பாரம்பரியம் உள்ள இந்த வங்கி போன மாதிரி இதுக்கு முந்தைய எத்தனை வங்கி போயிருக்கிறது? பல வங்கிகள் இதே மாதிரி திவாலாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு நாமம் போட்டிருக்கிறார்கள். அப்போ அதுலேருந்து பாடங்கள் நம்ம டெபாசிட் பண்ணி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு லாஸ். கணக்கு ரன் பண்ணுவதற்கு தேவையான போட்டு வச்சுக்கிறங்க. ஒரு செக்கு கொடுக்கணும், நமக்கு வர்ற செக்கு வந்து பணமாக மாற்றணும் என்பதற்கு ஒரு அக்கௌண்ட்டை வைத்துக்கொண்டு 10,000 20,000 இருந்துன்னா 1 லட்சத்துக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு இன்சூரன்ஸ் 5 ரூபா வந்துடும். அதுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. 5க்கு மேலே கொண்டே போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் காசு உங்களுக்கு இல்லை. இதை உணர்ந்து நடக்கக்கூடிய விழிப்போடு இருக்கக்கூடிய மக்களாக எல்லாம் நம்ம ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.